எங்களோட ஒரு ஸ்டைலில் ஈஸியாக குழல் பிட்டும் கோழிக்கறியும் செய்வோமா? வெல்கம் பேக் டு மை சேனல் சிலோன் சமையல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போது பிகினர்ஸ்க்கு கூட இன்னொருத்தரோட உதவி இல்லாமல் இந்த ரெசிபியை செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல கோழிக்கறியை நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அதோட கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பிளேன் டீயை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல இந்த தாச்சியை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அந்த எண்ணெயில் நாங்கள் வச்சுக்கிற இஞ்சி வெள்ளைப்பூடு இது நல்லாவே வதக்கி எடுத்துக்கொள்ளணும். இஞ்சி வெள்ளைப்பூட பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போது இதுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், இதுக்கு சின்னதாக நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் தான் இதுக்கு நீங்கள் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்க்க போக்கில் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்திங்கன்னாலும் பரவாயில்ல. இப்போ தக்காளியை நான் சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்திக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளணும். இது நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நான் வெட்டி வச்சுக்கிற ஒரு கிழங்கை சேர்த்திக்கொள்கிறேன். அதோடு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போது உப்பு தேவையான அளவு உங்களோட தேவைக்கேற்ப மாதிரி உப்பு சேர்த்திக்கொள்ளலாம். உப்பு சேர்த்து இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நாங்கள் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற அந்த கோழியை இதில் சேர்த்திக்கொள்வோம். எந்தவித தண்ணியும் இல்லாமல் கோழியை மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி இதை மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்வோம். நீங்கள் வேக வச்ச போக்கில் லோ ஃப்ளேமில் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேக வைக்க வேணாம். இப்போ நாங்கள் பிட்டுக்கு எப்படி தயார் செய்கிறேன்னு பார்ப்போம். பிட்டுக்கு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இப்போ எங்களோட மகன் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாரு. இப்போ திருகின தேங்காவையும் உங்களோட வீட்டில் மிச்சமாக வைக்கிற சோறு இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். நான் 2 பிளேட் சோறு எடுத்துக்கிறேன். ஒரு தேங்காய்க்கு 2 பிளேட் சோறு. நாங்கள் கூடுதலாகவே சோறு சேர்த்து தான் பிட்டு செய்வோம். இப்போ இதை நல்லா சோறையும் தேங்காவையும் நல்லா பிணைஞ்சு எடுத்து அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இந்த டைமில் இப்போ நாங்கள் அரிசி மாவு சேர்த்தணும். இதுக்கு நான் ஒரு 3/4 கப் மாதிரி அரிசி மாவு சேர்த்திக்கிறேன். இதுக்கு எந்தவித தண்ணியும் சேர்த்தவான தண்ணி எதுவுமே சேர்த்தாம தான் இந்த பிட்டு நாங்கள் செய்கிறது. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி பிட்டு செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைகள் இருந்தால் சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுக்கிறேன். இந்த கோழிக்கறி நல்லா வெந்திக்குது. வெந்ததுக்கு பிறகு இதில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். உங்களோட தேவைக்கேற்ப இதில் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். நான் கோழி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். அதோட இதில் கொத்தமல்லி தூள் 2 கரண்டி கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்தது மிளகுத்தூள் ஒரு அரை கரண்டி மாதிரி சேர்த்திக்கோங்க. பிட்டுக்கு மிச்சமே பாபத் கறி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ கோழிக்கறி, இந்த கோழிக்கறியை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உண்மையில் பிட்டுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ஒன்று போல தான் இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நாங்கள் இப்போ சீரகத்தூள் சேர்த்திக்கொள்வோம். சீரகத்தூள் ஒரு அரை கரண்டி மாதிரி தான் சேர்த்திக்கிறேன். இந்த டைமில் பிள்ளைகளுக்காக நாங்கள் கொஞ்சம் வேறு எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது இதில் நாங்கள் இப்போ தான் எங்களுக்குன்னு சொல்லி கறியை ரெடி பண்ண போகிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் நான் சேர்த்திக்கிறேன். இன்னும் ஒரு அரை கரண்டி மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன். அதோட ஒரு கரண்டி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். நாங்கள் எப்பயுமே மிளகாய் தூள் சேர்க்குறதுக்கு முதவே எங்களோட பிள்ளைகளுக்காக வேறு எடுத்து வச்சிடுவோம்.
இப்போ மிளகாய் தூளும் சேர்த்தின பிறகு இது நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கோழிக்கறி ரெடி. இப்போ நாங்கள் பெதறி வச்சுருந்த அந்த பிட்டு மாவை வந்து ஒரு முறை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கொண்டோம். கிரைண்டரில் அரைச்சி செஞ்சு பாருங்கள். அப்போ வந்து இன்னும் சாஃப்டாக இன்னும் மெதுவான பிட்டாக இருக்குமோட பிட்டு. அடுத்தது வாயில் சோறு தான் இதுன்னு சொல்லி கடிப்படுற அளவுக்கு இல்லாமல் நல்லாவே சின்ன சின்ன துகள்களாக இருக்கும். கோழிக்கறி நல்லாவே கொதிக்குது பாருங்கள். கோழிக்கறியோட கலரே இப்போ பார்க்க போக்கில் உண்மையிலே வாயில் எச்சி ஊறுற மாதிரி இருக்கும். நீங்களும் மறக்காமோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பிட்டை அவிச்சு எடுத்துக்கொள்வோம். நாங்கள் குழலில் தான் பிட்டை அவிச்சு எடுத்துக்கொள்கிறோம். பிட்டை வந்து அவிச்சு எடுக்கும் போதவே எங்களோட பிள்ளைகள் தட்டுகளை தூக்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. இப்போ தட்டு சண்டையெல்லாம் வரும். நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு ஃபைட்டும் பார்த்துட்டு வாங்க இப்போ பிட்டு தின்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளேட்டுகளுக்கு மாற்றி கொண்டுட்டோம். இப்போ கோழிக்கறியும் குழல் பிட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நினச்சாலும் வாயில் எச்சி ஊறுற